பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எலிமினேஷன் ஆக போறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா எல்லா வாரமுமே இவங்க தான் வெளியே போறாங்க அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணிடுவோம். அண்ட் ப்ரெடிக்ஷன் மாதிரியே அவங்க தான் வெளியே போவாங்க. பட் திஸ் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கும் சரி அங்கே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கும் சரி மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. யார் தான் வெளியே போக வாய்ப்பு இருக்கு, என்னைக்கு எவிக்ஷன் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் யாரையுமே எவிக்ஷன் பண்ண கிடையாது. அண்ட் சாட்டர்டே எபிசோடில் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கமருதீன் அவர்களுக்கு ஏற்பட்டிருந்த சச்சரவுகள், அந்த சண்டை சச்சரவுகளை பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு அந்த பக்கெட் இஷ்யூ இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு இஷ்யூ பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் ரம்யா கேப்டன்சியை பற்றி பேசியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சனிக்கிழமை போயிருக்கு. யாரையும் எவிக்லாம் பண்ண கிடையாது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை பேசி அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க இல்லையா. யார் யார்? அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே, சாண்ட்ரா, கனி, இவங்க 5 பேர் இருக்காங்க. அண்ட் இவங்க 5 பேரையுமே பார்த்தீங்கன்னா தனியாக உட்கார சொல்லியிருக்காரு. இவங்க 5 பேரில் யார் யார் போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டஸ்டன்ஸ் எல்லாத்திட்டையுமே கேட்டிருக்காரு. ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தர் சுபிக்ஷா சொல்லியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து அமித்தை சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் மட்டும் தான் இப்போ வரைக்குமே வெளியாகி இருக்கு. இதுக்கப்புறம் யார் எலிமினேட் ஆனாங்க அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் யாருமே சொல்லலை. இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இந்த 5 பேரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓட்டுகள் அதிகமாக வாங்கக்கூடியவங்க வந்து யாருன்னு பார்த்தா சாண்ட்ரா, அது மட்டும் இல்லாமல் கனி. இவங்க 2 பேருமே ஆடியன்ஸ்ட நல்லபடியாக ஓட்டுகள் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்கும்போது எஃப்ஜே, இவருக்கும் ஓட்டுகள் கணிசமாக வந்த வண்ணமே தான் இருக்குது. ரொம்ப ஓட்டு கம்மியாக இருக்குது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்க்கும்போது சுபிக்ஷாவும் அமித்தும், இவங்க 2 பேருக்கும் தான் ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக அமித்தோ அப்படின்னா சுபிக்ஷாவோ இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வாரம் எலிமினேஷன் ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சமாக சுபிக்ஷா எலிமினேட் ஆக அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த வாரம் அப்படிங்கிறது டெவில் ரவுண்ட், அந்த ஒரு ரவுண்டில் ரொம்ப பிரேக் ஆகி உடைகிறவங்க இருக்காங்க. ஸோ அதில் பார்க்கும்போது சுபிக்ஷா அந்தளவுக்கு பிரேக் ஆகலை இது வரைக்கும். அவங்க வெளியே போனால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி அவங்கள வெளியே அனுப்பவும் அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஒரு வாரம் தான் பிக் பாஸில் இந்த சீசனில் ரொம்ப ரொம்ப கணிக்கவே முடியாத ஒரு வாரமாக இருக்குது. இதற்கு முன்னாடி திவாகராக இருக்கட்டும், கெமியாக இருக்கட்டும், இவங்களாம் போவாங்க அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே கணிச்சிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் போயிருந்தாங்க. பட் இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது இவங்க தான் அப்படிங்கிறத நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. ஏன்னா ஓட்டுகளும் ரொம்ப ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸில் இருக்குது. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆடியன்ஸ்க்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அமித் அப்படின்னா சுபிக்ஷா, இவங்க 2 பேர் இல்லாமல் யார் போவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை இவங்க 2 பேர் போனால் யார் போனால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.